கல்யாண மாலையில் யுகேந்திரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார், நான் திருவெட்டியூர்லேருந்து வரேன் சார். சரிங்க. நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரி. நாங்கள் வந்து துளு வெள்ளார் கம்யூனிட்டி சார். நாங்கள் சரிங்க. அதில் மொழியார் கம்யூனிட்டியில் எது இருந்தாலும் பரவாயில்ல சார். சரிங்க. வீட்டில் அவங்க வந்து சேர்மன் கிளப் நம்பர் LIC ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. ஆமாங்க. சரி. இப்போ வந்து என் சன், எனக்கு பையன் 1 பொண்ணு 1 சார். சரி. பொண்ணுக்கு போன வருஷம் தான் நான் மேரேஜ் பண்ணேன். ஓகே. கல்யாணத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நான் கல்யாண மாலையில் தான் வந்து ராமசாமி ஸ்ட்ரீட்டில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். வெரி குட். எனக்கு அது சென்டிமெண்ட்டாக பதிவு பண்ண உடனே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ். ரொம்ப சந்தோஷம். ரைட். அது இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து TCSல ஒர்க் பண்ணுறாரு. வெரி குட். நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. நல்லது. இப்போ வந்து அதே சென்டிமெண்ட்டாக இப்போ கல்யாண மாலையில் பதிவு பண்ணால் என் பையனுக்கு உடனே கிடைக்கணும் எனக்கு மனசில் ஒரு சொல்லிட்டு நம்பிக்கை. ஆமாம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கைனாலே என் பையனுக்கு வந்து இங்கே கல்யாண மாலையை பதிவு பண்ணியிருக்கேன் சார். சரி. வெரி குட். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தனால வரப்போகிறவங்க எனக்கு வந்து பொண்ணாக இங்கே வந்துட்டா போதும் எனக்கு. மற்றபடி எல்லா இது அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் எங்கள் வீட்டிலே இருக்குது. அதனால் வேலைக்கு போகிறது போகாதது அவங்களுடைய முடிவு சார். நல்லது. கிராஜுவேட் இருந்தால் நல்லா இருக்கும் சார். வெரி குட். ரைட். ஓகே. யுகேந்திரன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் MBA படிச்சிருக்கேன். MBA MA. அண்ட் நான் ஒரு சென்னையில் MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருக்கிறீங்க? ப்ராசஸ் அசோசியேட் போட்டிருக்கீங்க. ப்ராசஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. என்ன வேலை அது? நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆட்கள்லாம் வந்து நார்மல் பர்சனாக இல்லை சம் KYCன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி சார், கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் எல்லா விஷயம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ உலகத்தில் போய் எல்லாரையும் டீல் பண்ண வேண்டியிருக்குது. கண்டிப்பாக சார். ஞானம் இல்லாத உங்களை மாதிரி படித்தவங்கள்ட்ட பேசவே முடியாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு அன்பான பெண் மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். வெரி குட். எனி டிகிரி ஓகே. ஓகே. வேலைக்கு போகிறது அவங்களோட விருப்பம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஆப்ஷனல். அது ஆப்ஷனல். வெரி குட். ரைட். ஓகே. ரைட். நீங்கள் கேட்குறது, நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே நியாயமாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கிறீங்க. பெண் வேலைக்கு போய் தான் நீங்கள் குடும்பம் நடத்தணுங்கிற நெசசிட்டியில் இல்லைங்கிறத சொல்லிட்டீங்க. ஒரு கால் அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் விருப்பமும் இருந்தால் அதை நீங்கள் தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். நல்ல, இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி. பெண்கள் எதிர்பார்க்கறது இந்த இண்டிபெண்டன்ஸும் அதே சமயம் அக்கறையும் ரெண்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸோடு ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. மகளாக ஒரு மருமகள் கேட்டீங்க, அப்படியே ஒரு மருமகள் வருவாங்க. முதல் பொண்ணுக்கு கல்யாண மாலை மூலமாக ஆச்சுன்னு சொன்னீங்க, பையனுக்கும் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக திருமணம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். K. யுகேந்திரன், பதிவெண் 740326, வயது 28, MA MBA முடித்தவர், ப்ராசஸ் அசோசியேட்டாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். யுகேந்திரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் மாளவிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, ME பண்ணியிருக்கிறாங்க, MBA பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. மாளவிகா விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாணமாலையில் சுரேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 38, பிகாம் பண்ணியிருக்கிறாரு, சேலத்தில் எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கிறாரு, லாரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சுரேஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரியங்கா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார் நாங்கள் ஈடிங்க நாயுடு வகுப்பு சேர்ந்தவங்க சார். நல்லதுங்க. எந்த நாயுடாக இருந்தாலும் பரவாயில்ல சார். நல்லது. ஓகே. பிஜி முடித்த சரி, நல்ல நிரந்தர வேலையில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை வேணும் சார். ஓகே, சொல்லுங்கம்மா. பொண்ணு வந்து ரொம்ப அமைதியானவ. சரி. எல்லா வீட்டு வேலையும் சரி, படிப்புலையும் சரி, சரி, ஆஃபீஸ் வேலையும் சரி, தெய்வ வழிபாடுலையும் சரி. வெரி குட். பெரியவ பெங்களூரில் கொடுத்துருக்குறோம். சரி. இவ சின்னவ. ஓகே. நல்ல மருமகனாக இருந்தால் போதும் சார். ஓகே, வெரி குட். ரைட். படித்தவரா. 2 பெண்கள் மொத்தம் உங்களுக்கு? ஆமாம், 2 பேர். சரி. வேறு எதுவும் நாங்கள் எதிர்பார்க்க, அவளை நல்லா வச்சுக்கிட்டா போதாது. ஓகே. பிரியங்கா. நான் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். சரி. ப்ரைவேட் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. கணவன் எப்படி வேணும்? வெல் எஜுகேட்டடாக இருக்கணும். சரி. குட் குவாலிட்டிஸ். சரி. பர்மனன்ட் ஜாபில் இருக்கணும். ஓகே. அப்பா அம்மாவுக்கு மகனாக இருக்கணும், நானும் அவங்க வீட்டுக்கு மகளாக இருப்பேன். வெரி குட். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் இருந்துட்டா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு சிறந்த மாப்பிள்ளை கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வி பிரியங்கா, பதிவேன் 694732, வயது 25, எம்எஸ்சி ஐடி முடித்தவர், அக்கௌண்டன்ட்டாக அரக்கோணத்தில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து ஐடி துறையில் பணியிலுள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பிரியங்கா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அசோகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, எம்ஏ பண்ணியிருக்கிறாரு, சென்னையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. அசோகன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பத்மபிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 26, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க, சென்னை எம்என்சியில் அசோசியேட்டாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பத்மபிரியா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். காலைல 8 மணிக்கு சாப்பிடணும், மதியானம் லஞ்ச் சாப்பிடணும், நைட் டின்னர் சாப்பிடணும், கடமைக்கு சமைக்கலாம், கடமைக்கு பரிமாறவும் செய்யலாம். சாப்பிட்றது தான் கஷ்டம். அது கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, பிஇ எம்பிஏ, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், எம்என்சில நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, பொண்ண மாதிரி இல்ல, பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. புலவர் ராமலிங்கம் தலைமையில் யுஎஸ் ஹியூஸ்டனில் மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. வேறு மனங்கள் இணைந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல இணையறதாங்க இல்லறம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சுவரே இல்லாம சித்திரம் வரைய போறாங்களா இவங்களாம், எனக்கு புரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்தகை ரொம்ப அழகா சொல்லிட்டார். இல்லறத்தோட ஆணி வேறான பண்பே அன்புதான். தலைப்பு என்னங்க, இல்லறம் எளிதாவது எதனால கேட்டாங்க. இணைந்தாற்றும் கடமையில சத்தியமா இல்லறம் எளிதாகும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இனிமையா இழைந்தோடும் காதல்ல மட்டும்தான் இல்லறம் இனிமையாகும்.
நடுவர் அவர்களே, ஒரு அப்பா அம்மா குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு சொல்லலாம், பாருடா கண்ணுங்களா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், சந்தோஷமா இருங்க, என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யார் சொல்லலாம்? அப்பா அம்மா. அதுவே கல்யாணம் பண்ணிட்டு புதுமண தம்பதியினர் கணவன் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு பாருடா சொல்லும், ஏன் அப்போ தானே கல்யாணம் இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு இணைந்தாற்றும் கடமையாட்டுறதுக்கு வா ஹனிமூன் போகலான்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லைங்க. இல்லறத்தோட நிறைவு எதுங்கய்யா? அதாவது பெண்ணு பார்க்கும்போதேவே அது ஆரம்பிக்குதுமா. அன்னைக்கு கூட பொண்ணு பார்த்ததுமே மாப்பிள்ளை கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும்னு ஆசைப்படுறாருன்னு பொண்ணுக்கு அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா சொன்னார், பேசட்டும், அப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. இல்லறத்தோட நிறைவு எதுங்க? இல்லறத்தோட முழுமை எது? இல்லறத்தோட இனிமை எது? எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகள் இல்லையா? கண்ணதாசன் ஒரு வரிகள் ரொம்ப அழகா சொல்வார். தலைவன் தலைவியை பார்த்து பாடினா, காதலேனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலேன்னு. அதுக்கு அந்த அம்மா பாடினாங்க, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. நீங்க 2 பேரும் வாழ்ந்த காதல் வாழ்க்கைக்கு சான்றுதானங்க அந்த குழந்தை. குழந்தை பாக்கியமே இல்லாம எத்தனையோ தம்பதியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்ற தம்பதியினர் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது சத்தியமா இணைந்தாற்றும் கடமை இல்லைங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு, பாசம், காதல், அந்த மாதிரி நேரங்களையும் இனிக்க வைப்பது இணைந்தோடும் காதல் தான். கடமைக்கு சமைக்கலாம் இல்லைங்களா? என்ன பண்றது, காலைல 8 மணிக்கு சாப்பிடணும், மதியானம் லஞ்சு சாப்பிடணும், நைட் டின்னர் சாப்பிடணும், கடமைக்கு சமைக்கலாம், கடமைக்கு பரிமாறவும் செய்யலாம். சாப்பிட்றது தான் கஷ்டம். அதுதான் ஒரு படி மேலே போட்டுட்டாங்கயா, சாப்பிடவும் செய்யலாம். அது ஓரளவுக்கு சுவையா இருந்தாலும் அந்த சுவையை உணரக்கூடிய சக்தி இங்க வெளிப்படாது. இன்னும் இவங்க தான் கடமைன்னு கதை பேசிட்டு இருக்காங்களே. அதுவே சுவையே இல்லாத ஒரு உணவு கூட, நான் ரொம்ப சுமாரா சமைப்பேன், ஆசையோடு பாசமோடு காதலோடு பரிமாறும் பொழுது அங்க உணவு 2ஆம் பட்சமா போயிடுது. ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க இருக்கு. ஹோட்டல்ல யாருக்கு சமைக்கிறோம், எதுக்கு சமைக்கிறோம்னு தெரியாம கடமையே சமைக்கிறாங்க. ஆனா வீட்டில் மனைவி, என் கணவனுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும், என் குழந்தைக்கு பீஸா பிடிக்கும்னு பார்த்து சமைக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கணும் நடுவர் அவர்களே, உங்களை நெய் இல்லாத திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருக்கீங்களா? சரி, அதை விடுங்க, சக்கரை இல்லாத காஃபி. ஏமா எனக்கு சுகர் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சரி சொல்லுங்க, சுகர் இல்லாத காஃபி இனிக்குமா இனிக்காதா? என் ஒய்ஃப் கையால் கொடுத்தா இனிக்கும். அதுதான் என் காதல். சே, நான் கூட உங்களை என்னமோன்னு நினச்சிட்டேன். நம்ம ஆளா நீங்க? இல்லை, அப்படி சொன்னதாம்மா பொழப்பு நடக்கும். நம்ம கோவிந்தன் பாரதியாரை படிச்சிருக்காரு போல இருக்கு, ஆனால் சரியா படிக்கல, அறகுறையா படிச்சிருக்காரு. காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுக்கணுமா. கம்பராமாயணத்துல சீதா பிராட்டி பண்ணது அதுதாங்க. காதலோட தான் ராமனோட கையை அவங்க பிடிச்சாங்க. அதனாலதான் 14 வருஷம் வனவாசம் அவர் செய்கிற கடமைகளை துணை நிற்கிறதுக்காக போனாங்க. நம்ம சத்யா சொன்னாரு, அப்பா அம்மாக்கு இந்த கடமை இருக்கு, தாத்தா பாட்டிக்கு அந்த கடமை இருக்கு, பாவங்க குழந்தைங்களை கூட விட்டு வைக்கல. நீங்க அவர் குழந்தைங்களை படுத்துற பாட்டில் அது ஹியூஸ்டன் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹியூஸ்டன்ல இருக்கோம், அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, இப்போ இந்தியாவிலுமே சரி, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. அப்பா அம்மா குழந்தைங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே யாருமே இல்லை. இந்த தாத்தா பாட்டி, அத்தை மாமா, சித்தி சித்தப்பா சொந்தங்கள்லாம் நம்மளோட ஜென்ரேஷனோட அந்த அதிர்ஷ்டம்லாம் போயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ எல்லாரோட கடமைகளையும் சேர்த்து இந்த அம்மாவும் அப்பாவும் பார்க்க வேண்டியிருக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ டிப்ரெஷன்ல, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல நீந்தாற்றும் கடமை மட்டும் இருந்தா பிச்சுக்கிட்டு ஓடி போயிருப்பாங்கயா. இந்த இழைந்தோடும் காதல் இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாருமே நடத்த முடியும். அமெரிக்கர்களோட காதலை பற்றி அவர் சொன்னார் இல்லையா? காதல் தேசம் எது? அமெரிக்கா. நம்ம பசங்க காதல் கிட்ட வர முடியுமாயா அவங்களால? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அதுதான் நிறைவான காதல். அந்த நிறைவான காதல் இருக்கிற குடும்பங்களுக்கு குறைகள் இருக்கும், கோபதாபங்களும் இருக்கும். ஏங்க அதெல்லாம் இல்லாம இருக்கிறது குடும்பம் மியூசியமா? ஆனா ஒருத்தரோட குறைகளை ஒருத்தர் தாங்குற மனப்பக்குவம் இருக்கும், ஒருத்தரோட பிழைகளை ஒருத்தர் பெருசு பண்ண மாட்டாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாராலையுமே அது அவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். புது ஒரு BMW கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 நாள் தான் ஆச்சு.
இந்த வீட்டு அம்மா பாட்டு கிளாஸ் கூட்டு போகிறேன்னு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது தெரியாமல் பார்க் பண்ணும்போது கராஜில் இடிச்சிடுறாங்க. தெரியாமல். சீன் 1. கடமையேன்ற கணவன் வரான். இடிச்சிட்டியா? உனக்கு போய் வாங்கி கொடுத்தேன் பாரு, காசு உங்கள் அப்பா நான் கட்டுவான். கேட்பாங்க மாட்டாங்க. அதே சீன் 2. காதலோடு இருக்கிற கணவன் வரான். அம்மா முதல்ல இறங்கு, உனக்கு ஒன்றும் ஆகலையே, ஆல்ரைட், பார்த்து பார்க்க மாட்டியா? அது புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி, 30 வருஷம் கழிச்சு ஆனவங்களா இருந்தாலும் சரி, இந்த காதலோட வாழ்றவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை தான் வரும். அவருக்கும் ஒரு பாதுகாப்புக்குது. காருக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படுறான் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கடமையேன்னு வாழ்றாங்க. என் கண்மணிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க காதலோட வாழ்றாங்க. அந்த 20ல் ஆரம்பிச்ச காதல் தான் அந்த 80லையும் அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்க. கல்யாணம் ஆகி ஒரு சில வருஷங்கள எல்லா கணவன்மார்களும் பேசுகிற பேச்சு தான் இது. அதுக்கப்புறம் காதல் வரும், ஆனால் வராது. இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலில் திருமதி விஜி ராஜா தொடர இணைந்தாற்றும் கடமையில் என பேச வருகிறார் திருமதி ஸ்ரீவித்யா ஸ்ரீதர். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ஹரிஹரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என்னோட நண்பர் என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. சரி. நைஸ் ஜென்டில்மேன், நல்ல ஹேபிட்டு. வெரி குட். அவங்க அம்மாவுக்கு இப்போது ஹெல்த் சரியில்லாதனால அவங்க கூட இப்போது ஹெல்ப்புக்கு நான் வந்திருக்கேன். சரி. Astrovet.com பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க சார். ஓகே, ரைட், வெரி குட். ஹரிஹரன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கு. சரிங்க. அதை தவிர ஆனர்ஸ் டிப்ளமா இன் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் NIIT இந்தியா லிமிடெட். சரி. ஸோ இந்த தொழிலில் இந்த Astrovet.comல நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். சரி. அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். சரி. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஓகே. வந்து ப்ரைவேட்டாக பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் நான். ஓகே. எனக்கு வந்து பிராமின், ஓகே, வெஜிடேரியன் உள்ள கேர்ளாக வேணும். ஓகே. இட்ஸ் குவாலிஃபிகேஷன் மேபி எனி. சரி. குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல பொண்ணு. எக்ஸலண்ட், ரைட், ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. ஹரிஹரனை அறிமுகப்படுத்த வந்த வினோதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹரிஹரன் பதிவேன் 659159, வயது 44, MA முடித்தவர். எக்ஸிகியூட்டிவாக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியிலுள்ளவர். இவர் படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ஹரிஹரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கலைவாணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, MSc MEd முடிச்சிருக்கிறாங்க. வெள்ளூரில் கெஸ்ட் லெக்சரராக இருக்கிறாங்க. கணவனை இழந்தவங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கலைவாணிக்கு அமையப்போக்கும் இந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் வினோத் முருகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 27, BE பண்ணியிருக்கிறாரு. மும்பை MNCயில் கன்சல்டன்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறாரு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. வினோத் முருகன் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பல்லவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் வந்து என்னோடய மகளுக்காக வரணும்னு பார்த்துட்ருக்கேன். சரிங்க. அவங்க வந்து BE முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. அவங்க சென்னை வந்துடுவாங்க. ஓகே. அதனால தான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ண முடியல. ஓ ரைட், ஓகே. நாங்கள் வந்து முதலியார் கம்யூனிட்டியில் தொழிலாளர் பிரிவை சார்ந்தவங்க நாங்கள். சரி. இல்லை ப்ரொஃபஷனலுக்கு படித்தவங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற, ஓகே, நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து, ஓகே, என்னுடைய மகளை அவங்க மகளாக பார்க்குற, ஓகே, குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மருமகன் வேணும். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? ஒரு பையனுங்க ஒரு பொண்ணு. சரி. பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. எந்த ஊரில் இருக்கார் அவர்? அவர் சென்னையில் தான் இருக்காப்புல. வெரி குட், ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு மருமகனாக இல்லாமல் ஒரு மகனாக வேணும். ரைட், ஓகே. அவங்க நல்ல ஜாலி டைப். சரி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மகனாக வேணும். வந்துடுவாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகிடும். எதுக்கு வருத்தப்படுறீங்க நீங்கள்? நாளைக்கு ஆகிடும். கல்யாண மாலையில் வந்து உட்காந்தா அது ஒரு மிகப்பெரிய கடவுளங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம். அதனால் கவலையே படாதீங்க. மகனாக ஒரு மருமகன் உங்களுக்கு வந்து அமைவாங்க. பல்லவிக்கு சிறந்த கணவன் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் பல்லவி பதிவேன் 747954, வயது 22, BE முடித்தவர். சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பல்லவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட்,
டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். தேடல், காதல் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு வீட்டுக்கு ஓடணுங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். எங்க காதலும் தேடலும் குறைதோ அவன் தான் பப்ளியும் கிளப்லையும் உட்காந்துருக்கும். வயசாயிடுச்சுங்க, ஊடல் கூடல்லாம் ஓஞ்சு போச்சு. நம்ம கோவிந்தன் சொன்னார், அவங்க அப்பா அம்மா கடமையாற்றாம காதல் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு கீழே 4 தம்பிங்க இருந்திருப்பாங்களாம். குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் காதலா? இல்லைங்க, அது இல்லை காதல். இன்னும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியல. அதையும் மீறி அந்த முதுமை காதல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த குடும்பம்ங்கிற கூட்டில் இருந்த பறவைகள்லாம் பறந்துட்டாங்க. குழந்தைகள் குடும்பத்தில் 2 பேர் தான், தலைவனும் தலைவியும். சரிங்களா? கடமையில் என்ன கடமை இருக்குது? 60-70 வயசில் என்ன கடமை இருக்க போகுது? எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் இல்லறத்தை ஓட்டியாகணும். அந்த 20ல் ஆரம்பிச்ச காதல் தான் அந்த 80லையும் அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு தெரிந்த ஒரு தம்பதியினர் இருக்காங்க. அவருக்கு 80 வயது, அந்த அம்மாவுக்கு 75 வயசு. திடீர்னு ஒரு நாள் காலையில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. இந்தியாவா 10 பேர் வந்துடுவாங்க உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே 911 கூப்பிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை சேர்த்துட்டாங்க. நாங்களாம் போகிறதுக்குள்ளே அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், இங்கே இல்லை. அந்த 75 வயசு அம்மா அந்த முதுமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவால் நிற்க கூட முடியல. தவிப்பு, தத்தளிப்பு, கண்ணீர். அதுக்கு பின்னாடி இருக்குது இணைந்தாற்றும் கடமையா? சொல்லுங்க. அது இழைந்தோடும் காதல் தான், கடமை கிடையாதுங்க. கடவுள் புண்ணியத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டாரு, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஸ்வீட் ஹார்ட், பயந்துட்டியாடி, நான் எங்கே போயிட போகிறேன் உன்னை விட்டுட்டு. அப்போது அந்த 80 வயசு மனுஷன் கண்ணில் தண்ணி கோட்டுதுங்க. அந்த தண்ணிக்கு பின்னாடி இருக்குது இணைந்தாற்றும் கடமையா? இல்லைங்க, காதல். கண்ணதாசன் வரிகள் ஞாபகம் வந்தது. ஆழம் விழுதுகள் போல் சொந்தம் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்திடாதிருந்தேன். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலில் தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமையாக அந்த வார்த்தை சுத்தம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது அவங்க உதட்டளவில் வந்த வார்த்தைகளாக நான் நினைக்கவில்லை, உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகளாகவே கருது. ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கு 1 லட்சம் ரூபா அவர் எழுதின புஸ்தகத்துக்காக பரிசு கொடுத்தாங்க. அவர் மேடையிலே அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த பரிசு என் ஒய்ஃபுக்கு தான் சேரணும்னு. வீட்டுக்கு வந்தது அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் நான் ஒரு வரி கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எனக்கு ஏன் அந்த பரிசு? இல்லை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு 1 மாதம் போயிருந்தல்ல, அப்போ எழுதின புஸ்தகம்னா. இப்போ வர்றவங்க இணைந்தாற்றும் கடமை என்று பேச வர்றவங்க திருமதி ஸ்ரீவித்யா அவர்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி விஜய் பேசினாங்க, ரொம்ப ரொம்ப காதல் காதல் காதல்னு. ஒரு ஒய்ஃபு பம்பரில் இடிச்சிட்டாங்களாம், காதலோட அந்த கணவன் சொன்னானா, ஹலோ உனக்கு ஒன்றும் ஆகில்லையா அப்படின்னு. ஆமாம், கல்யாணம் ஆகி ஒரு சில வருஷங்களில் எல்லா கணவன்மார்களும் பேசுகிற பேச்சு தான் இது. அதுக்கப்புறம் காதல் வரும், ஆனால் வராது. அடுத்து ஆண்ட்ரூ அவர்கள்
விவாகரத்து பட்டியல் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னைக்கு விவாகரத்து எங்கே இன்க்ரீஸ் ஆகும்? எங்கே காதல் மட்டும் இருக்கோ, எங்கே கடமைங்கிற உணர்வே இல்லையோ, அப்போ தான் டைவர்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஏன் என்னோட எதிரணி எனக்கு தெரியலையோ தெரியல. காதல் அப்படிங்கிறதோட டியூரேஷன் என்ன தெரியுமா? எப்படா இவ பேசுவா அப்படிங்கிறதுக்கும் எப்படா இவ வாய மூடுவா அப்படிங்கிறதுக்கும் நடுப்புற இருக்கே ஒரு சின்ன கேப், அதுதான் காதல். விருப்பற பாட்டா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்லற என்ன ஐபாடா என்ன? அது ஒரு எஃப்எம் ரேடியோங்க. அது போடுற பாட்டை ரசிக்கிறதுக்கு கத்துட்டு தான் நாம வாழ்ந்தாகணும். அதுதான் இன்றைய நடைமுறை. யூஎஸ்ல, அதுவும் இந்த ஹியூஸ்டன்ல, யூஎஸ்ல எங்க வேணா எடுத்துக்கலாம், எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைகளா இருக்கட்டும், ஹை ஸ்கூல் குழந்தைகளா இருக்கட்டும், லேப்டாப்பும் செல்ஃபோனும் இல்லாத குழந்தைங்களை பார்க்கவே முடியாது. மறுநாள் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இணையதளத்தில் கண்ணாப்பினான்னு பார்த்துட்டு இருந்தானா லேப்டாப்பில், எதிரணின்னு ரொம்ப ஆசையாக ரொம்ப காதலாக சொல்லுவாங்க, ராஜா செல்லம் நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, படிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதுதான் இணைந்து ஆற்ற வேண்டிய கடமை. ஒரு சின்ன கேள்வி, அடியாத மாடு படியாது, அடித்து உருக்கப்படாத தங்க நகையாகாது. ஒரு ரீசெண்டாக இணையதளத்தில் படித்த ஒரு புது கவிதை, ஒரு செல்ஃபோனும் செல்லம் கொடுத்து வளர்த்த மகளும் இன்னைக்கு நாட் ரீச்சபிள். அதுதான் இன்றைய நிலவரம். நாங்க காதல் வேண்டான்னு ஒருபோதும் சொல்லல, காதலோடு நிறுத்திடாதீங்க, கடமையும் சேர்த்துக்கோங்கன்னு தான் சொல்றோம். இல்லறம் இனிப்பது இணைந்தாற்றும் கடமையில் தொடர்கிறார் திருமதி ஸ்ரீவித்யா ஸ்ரீதர். அடுத்த வாரம் உருட்டி உருட்டி பேசுனதை பார்க்கும்போது வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரியே. அதுக்கப்புறம் 2 சிரிப்பு போலீஸ் பேசிட்டு போயிட்டாங்க. அப்பாவினுடைய மருத்துவ செலவுக்கு பணம் வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சி தானே அவர்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.